சற்று முன் வெளியே இருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பு, அகவிலைப்படி உயர்வு எப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்காங்க. ஸோ இந்த தடவ 63% அகவிலைப்படி அரியரும் கூட கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது குட் நியூஸ் வெளியாயிருக்கு. இத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். நீங்க இப்ப தான் நம்ம சேனல புதுசா பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பயனுள்ள தகவல் உடனுக்குடன் கிடைக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். மத்திய அரசு ஊழியர்களுக்கான முக்கிய தகவல். தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் டிசம்பர் 2025க்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டை வெளியிட்டுள்ளது. டிசம்பர் மாத குறியீடு எந்த மாற்றமும் இல்லாமல் நவம்பர் மாதத்தில் இருந்த 148.2 என்ற அளவிலேயே உள்ளது. இதன் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 5% உயர்த்தப்பட்டு மொத்தம் 63% உயர்வு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தொழில்துறை தொழிலாளர்களுக்கான அகில இந்திய நுகர்வோர் விலை குறியீட்டு பணவீக்கத்தின் தாக்கத்திற்கு ஏற்றவாறு சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை சீர் செய்து மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி மற்றும் அகவிலைப்படி நிவாரணத்தை மாற்றியமைப்பதில் ஒரு முக்கிய காரணியாக உள்ளது. மத்திய அரசு ஏஐசிபிஐ ஐடபிள்யூ குறியீட்டை 148.2 என்ற அளவில் மாற்றாமல் வைத்திருப்பதால் அகவிலைப்படி 5% உயர்த்தப்படும். இதன் மூலம் அகவிலைப்படி 63%ஆக உயரும் என்ற அகில இந்திய என்பிஎஸ் ஊழியர்களின் கூட்டமைப்பு தலைவர் மன்ஜீத் சிங் படேல் கூறினார். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான பணவீக்கத்தில் நிவாரணம் அளிக்க ஜனவரி மற்றும் ஜூலை என ஆண்டுக்கு இருமுறை அகவிலைப்படி அதிகரிக்கப்படுகிறது. ஜூலை 2025இல் அரசாங்கம் அகவிலைப்படியை 54%லிருந்து 58%ஆக உயர்த்தியது. தற்போது ஜனவரி 2026க்கான டிஏ உயர்வு அதிகரிப்பு மார்ச் மாதம் வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வழக்கமான நடைமுறையை பின்பற்றி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வை மார்ச் ஏப்ரல் 2026இல் செயல்படுத்த வாய்ப்புள்ளது. ஸோ இந்த டிஏ அரியர் தொகை எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஊழியர்களுக்கு ஏப்ரல் மாத சம்பளத்தில் தங்களின் அகவிலைப்படி உயர்வை பெறக்கூடும். அப்படியே நடந்தால் ஜனவரி 2026 முதல் உள்ள டிஏ உயர்வு அரியர் தொகை எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி போக்குவரத்து கொடுப்பனவு அதிகரிக்குமான்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க. மத்திய அரசு எப்போதெல்லாம் அகவிலைப்படி அதிகரிப்பை அமல்படுத்துகிறதோ அப்போதெல்லாம் போக்குவரத்து படியும் அதே சதவீதத்தில் உயர்த்தப்படுகிறது. 7வது ஊதியக் குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான போக்குவரத்து படி அவர்களின் ஊதிய நிலை மற்றும் அவர்களின் பணியமர்த்தப்பட்டுள்ள நகரத்தின் வகையை பொறுத்து நகரங்கள் எக்ஸ், ஒய் மற்றும் இசட் என 3 குழுக்களாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் எக்ஸ் பிரிவு நகரங்களுக்கு ஒய் மற்றும் இசட் பிரிவுகளை விட அதிகமாக போக்குவரத்து படி வழங்கப்படுகிறது. போக்குவரத்து படி ஒரு நிலையான மாதாந்திர தொகையை வழங்கப்படுகிறது. அதனுடன் அகவிலைப்படியும் சேர்க்கப்படுகிறது. கூடுதலாக நிலை 14 மற்றும் அதற்கு மேற்பட்ட நிலையில் உள்ள அதிகாரப்பூர்வ கார் பெற தகுதியுடைய ஆனால் அதை பயன்படுத்த விரும்பாத ஊழியர்களுக்கு மாதம் 15,750 வழங்கப்படுகிறது. அதே சமயம் மாற்றுத்திறனாளி ஊழியர்களுக்கு பொருந்தக்கூடிய போக்குவரத்து படியை விட 2 மடங்கு தொகைக்கு உரிமை உண்டு. அதே மாதிரி அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்க ஊழியர் சங்கங்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க. நவம்பர் மாத தொடக்கத்தில் 8வது ஊதிய குழுவிற்கான விதிமுறைகளை அரசாங்கம் அறிவித்ததிலிருந்து அரசு ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பல அமைப்புகள் அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வருகின்றன. இருப்பினும் மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒரு இடைக்கால நிவாரண நடவடிக்கையாக அகவிலைப்படியை அடிப்படை ஊதியத்துடன் இணைப்பதற்கான எந்த ஒரு முன்மொழிவும் இல்லை என்று மத்திய அரசு முன்னதாக தெளிவுபடுத்தியது. எனினும் 8வது ஊதியக்குழு முழுமையாக அமலுக்கு வரும் நேரத்தில் இந்த இணைப்பு ஏற்படலாம் என நிபுணர்கள் கூறுகின்றனர். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். அந்த தகவலை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.